முக்கிய செய்தி. தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் நெருங்கும் சூழலில் இன்னும் தொகுதிகளை பிரிக்காமல் இருக்கும் என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் 20ஆம் தேதி அன்று தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் என்று ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது இபிஎஸ் டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக செல்வாக்கு பெற்ற தொகுதிகளை பாஜக குறிவைப்பதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி என தகவலும் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். என்டிஏ கூட்டணியில் தற்போது வரை தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு உறுதியான முடிவு இன்னும் வெளியாகாமல் இருக்கிறது. குறிப்பாக அதிமுக செல்வாக்கு பெற்ற இடத்தை பாஜக கேட்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால் இழுபறி நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் தற்பொழுது டெல்லி செல்வதற்காக தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தொகுதிகளை இறுதி செய்வது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி செல்கிறார். தமிழக வெற்றி கழகத்துடனான அந்த கூட்டணி எதிர்பார்த்த நிலையில் சிபிஐ விசாரணை முடிந்து வெளியே வந்த விஜய், அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியான தகவல் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையாது என தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக விஜயை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தில் இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் உரையாற்றிய போது அதிமுகவுடனான, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடனான அந்த கூட்டணி என்பது இல்லை, யாருடனும் நாங்கள் கூட்டணி இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தமிழக வெற்றி கழகம் பாஜக கூட்டணிக்கு வரும் என்று பாஜக தலைவர்கள் உட்பட அனைவரும் விரும்பிய நிலையில் கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விஜய் பேசிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையவில்லை, அதனால் எங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று பாஜக தரப்பில் கோரிக்கை வைப்பதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 30-35 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று பாஜக கூறியிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே இல்லை, 25 27 தொகுதிக்குள்ளாகத்தான் ஒதுக்க முடியும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் டெல்லி பயணம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர் சென்னை வந்திருந்தார். சென்னை வந்திருந்த பொழுது புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அவர்கள் அந்த கூட்டணி தொடர்பாக அவர்களிடம் பேசியிருந்தார்கள். அந்த கூட்டணி விவகாரம் தொடர்பாக அவர்களிடம் பேசியிருந்த பொழுது தாமரையில் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் பாஜக தரப்பிலிருந்து வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு உடன்படாத புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் நேற்றைய தினத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு விரும்புகிறோம், தாமரை சின்னத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று அவர்கள் சொன்னதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த ஆலோசனையை மேற்கொள்வதற்காகவும் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவைகள் குறித்து பேசுவதற்காகவும், அதே போல அதிமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளை பாஜக கேட்பதாகவும் தெரிகிறது. இவற்றையெல்லாம் ஆலோசிப்பதற்காகத்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் பியூஷ் கோயலுடன் இன்று மாலையே அவர் திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், நீங்கள் கூறியது போலவே பாஜக கிட்டத்தட்ட 35 தொகுதிகள் வரை வலியுறுத்துவதாகவும் ஒரு தகவல் நமக்கு ஏற்கனவே கிடைத்திருந்த சூழ்நிலையில் அதிமுக எவ்வளவு தொகுதிகளை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறது? குறிப்பாக இன்று எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதேபோல் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் சென்னை வருகை தர உள்ளனர். இன்று நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எந்த நிலையை எட்டும் என்று எதிர்பார்க்கலாம்? குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 25 தொகுதிகள் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் 170 தொகுதிகளுக்கு மேலாக போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பாஜகவிற்கு 25 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான அந்த சூழ்நிலைகள் தான் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில்தான் இம்மாதிரியான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்குமே இந்த பேச்சுவார்த்தை, இந்த ஆலோசனை இன்றைக்கு நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைவு பெற்றவுடனே இன்று இறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
ராஜேஷ், தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? அவர்கள் எந்த அளவுக்கு தொகுதிகளை கேட்டு வலியுறுத்துகிறார்கள்? இன்னும் பாஜக, அதிமுக இடையே இழுபறி நீடிக்கக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கு 15 முதல் 18 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு அதிமுக முன்வந்திருக்கிறது. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 10 தொகுதிகள் ஒதுக்குவதாகவும் தெரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த தொகுதிகள் பிரித்து கொடுப்பதில்தான் அந்த சிக்கல் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. பாமகவை பொறுத்த வரைக்குமே சோளிங்கர், திருப்போரூர் உள்ளிட்ட பல தொகுதிகளை அவர்கள் கேட்கிறார்கள். அதே தொகுதிகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் கேட்கிறார்கள். ஏனென்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே டிடிவி தினகரன் தன்னால் பாதிக்கப்பட்ட, தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதே தொகுதியை நான் வாங்கி தர வேண்டும் என்று அவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறேன். அதனால் திருப்போரூர், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகள் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பாமகவை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் நாங்கள் செல்வாக்காக இருக்கிறோம், அதனால் அந்த தொகுதி எங்களுக்கு தர வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதே போல பாமகவை பொறுத்த வரைக்குமே தர்மபுரியில் இருக்கக்கூடிய பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம் உள்ளிட்ட பல தொகுதிகளை, அரூர் உள்ளிட்ட தொகுதிகளையும் பாமக கேட்கிறார்கள். அந்த தொகுதிகளில் அதிமுக வலுவாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பாமக கேட்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு தொகுதி பங்கீட்டு அந்த சிக்கல் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் இன்றைய ஆலோசனையில் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.